Dear people, we see what a real havoc happened in the Western world because of this COVID-19. இந்த கொரோனா வியாதியினாலே மேற்கத்திய நாடுகள் எவ்வளவாய் பாதித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் இன்னும் மற்ற மேற்கத்திய தேசங்களிலும் இந்த கொரோனாவின் பாதிப்பு அதிகமாய் மரணத்தை உண்டாக்குறதை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். We hear the COVID-19 havoc in America, England and the western lands so much, bringing a lot of deaths, separating families and unemployment problem. இன்னும் பல விதங்களில் பாதித்திருக்கிற காரியங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். ஏன்? விஞ்ஞான ரீதியாக அவர்களே அதிக முன்னேற்றம் அடைந்தவர்கள். Those are the people who were advanced but still they could not control. ஆனால் அவர்கள் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. When the people of Israel disobeyed, God sent pestilence among them. இஸ்ரவேல் மக்களை கீழ்ப்படியாமல் போன பொழுது தேவன் வாதையினால் வாதிக்கிறார். Suppose even in a country like India, இந்தியாவை போன்ற தேசத்தில், if this would have spread in the same way which spread in America and England, இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற தேசங்களில் பரவினவனமாக பரவி இருக்குமானால் இன்றைக்கு பாதி இந்தியா ஒழிந்து போயிருக்கும். ஆஃப் இந்தியா would have completely gone. But still God is merciful to us. தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். So let us really pray for such people. விதமான மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். Let us fear God and turn to Him. அவருக்கு பயந்து நாம் அவர் பக்கமாக திரும்புவோம். Hebrew 12th chapter, first verse, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம், எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். Hebrew 12th chapter and first verse. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்க இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். தி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசு கிறிஸ்து. So I would like to talk this morning on this topic. இந்த தலைப்பின் கீழாக இந்த காலையில் நான் பேசும்படியாக விரும்புகிறேன். I would narrate 5 things on this topic. இந்த தலைப்பின் கீழாக நான் 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக விரும்புகிறேன். The author and finisher of our faith, Jesus. இயேசுவே விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறார். Is it not I who chose God in my life? என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நான் தெரிந்து கொள்வதில்லையா? Dear people, it is not truly as the Bible describes. இந்த வேதம் சொல்லுகிற வண்ணமாக அது அவ்விதமாகவே இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை துவக்கிறவர் இயேசு என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says it is Jesus who starts the faith in every man. In Ephesians 2nd chapter, first verse, எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். And you hath He quickened who were dead in trespasses and sins. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போன நம்முடைய வாழ்க்கையில் தேவனே உயிர்ப்பிக்கிறார். It is God quicken the dead soul.
சப்போஸ் டேக் ஏ டெட் பாடி, ஒருவேளை ஒரு செத்து போன சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இஃப் இட் கம்ஸ் டு லைஃப், அது ஜீவனோடு கூட வருமானால், இட்ஸ் ரியலி எ கிரேட் மிரக்கிள், isn't it? அது உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு அற்புதம் இல்லைங்களா? I tell you, dear people, we are like dead bodies in our souls. நம்முடைய ஆத்துமாக்களில் நாம் மரித்தவர்களாக இருக்கிறோம். So it is Jesus who starts the work in us. நம்முடைய வாழ்க்கையில் இதை முதலாவது ஆரம்பிக்கிறவர் இயேசு. Even in Colossians 2nd chapter 13 and 14, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13-14 வசனங்களில் கூட பவுல் விதமாக எழுதுகிறார். Saint Paul writes in Colossians 2nd chapter 13 and 14, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களை, you see, you were dead, அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, and you being dead in your sins and the uncircumcision of your flesh hath he quickened together with him, having forgiven you all trespasses. ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்து, Bible says he gives life in us. அவர் நமக்குள்ளாக ஜீவன் கொடுக்கிறார். அம்மையாலே இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை நீங்க நினைக்கலாம், you may think, நான் தான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். It is I. No. In this world, every person who is a real child of God, இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They are the people who are chosen of God. That's why in John 15:16 he says, யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் இயேசு என்ன சொன்னார்? யோவான் 15:16, ye have not chosen me, but I have chosen you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். And ordain you that ye should go and bring forth fruit, that your fruit should remain, that whatever ye shall ask of the Father in my name, he may give it to you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். Dear people, it is Jesus. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடும் பொழுது, when you run this race, there is nothing to be afraid. பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உன்னில் இந்த விசுவாசத்தை ஆரம்பித்த தேவன், the God who started the faith in you, he will take you all through the life journey. வாழ்க்கையுடைய எல்லா பிரயாணத்திலும் உன்னை அவர் எடுத்து செல்ல போதுமானவராக இருக்கிறார். That's why the Bible says, நான் சுமப்பேன், தாங்குவேன், தப்பு வைப்பேன், I will bear you, I will uphold you, and I will make you to be escape from the world. ஆகவே இந்த உலகத்தில் முதலாவது விசுவாசத்தை துவக்கிறவர் தேவன். It is God who started the faith. Probably you may ask, what is the second point? What is the faith which Jesus has started in me? If it is he who started, who put in me. ஒருவேளை இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை வைத்திருப்பாரானால், இயேசு இந்த விசுவாச வாழ்க்கையினில் ஆரம்பித்திருப்பாரானால், அது என்ன விதமான விசுவாசம்? Dear people, many people have a wrong understanding about faith. அநேக மக்கள் விசுவாசத்தை குறித்து தவறான விதத்தில் விளங்கிக் கொள்ளும்படியான விளங்குதல் இன்றைக்கு பார்க்கிறோம். Many people think, suppose if there is any problem, ஏதாகிலும் பிரச்சனை இருக்குமானா,
If I pray in faith, God will deliver me. நான் விசுவாசத்தோடு ஜெபித்தால் தேவன் என்னை விடுதலையாக்குவார். It is true. உண்மைதான். God will surely deliver you. நிச்சயமாக உன்னை விடுதலையாக்குவார். But above all, this is a way of life. இது ஒரு வாழ்க்கை முறை. Faith is nothing but a way of life of faith. விசுவாச வாழ்க்கையில் நீ அடி எடுத்து வைக்கிறாய். Hitherto you have been living in the world as a child of the world. இதுவரைக்கும் இந்த உலகத்தின் பிள்ளைகளைப் போல நீங்கள் உலகத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். But now it is different. ஆனால் இப்போ வித்தியாசமானது. You enter into another realm of life. இன்னொரு வாழ்க்கை முறைக்குள்ளாக நீங்க பிரவேசிக்கிறீங்க. That is life of faith. அது விசுவாச வாழ்க்கை. Take Abraham. ஆபிரகாமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். He was an idol worshipper. அவன் ஒரு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தவன். He didn't knew anything about this living God. இந்த ஜீவனுள்ள தேவனை பற்றி அவன் ஒண்ணுமே அறியவில்லை. But God called him. தேவன் அவனை அழைக்கிறார். In the midst of so many people in that city, அந்த பட்டணத்தில் இருந்த அநேக மக்கள் மத்தியிலே God called Abraham. தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். Genesis 12 chapter, ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். Genesis 12 chapter 1 to 4. Now the Lord had said unto Abraham, get thee out of the country and from thy kindred and from thy father's house unto a land I will show you thee. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இட்ஸ் a way of life. இது வாழ்க்கை முறை. What God says, தேவன் என்ன சொல்றார்? Second verse, and I will make thee a great nation, and I will bless thee and make thy name great, and thou shalt be a blessing. நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். He said, get thee out, Abraham. நீ புறப்பட்டு வா. Dear people, Abraham started living a life of faith. விசுவாச வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான். Hitherto he was living a life of his own. அவனுடைய சொந்த வாழ்க்கை முறையில் அவன் வாழும்படியாக காணப்பட்டான். But now, ஆனா இப்போ he started depending on God. தேவனை சார்ந்து வாழ ஆரம்பித்தான். He believed God. அவன் தேவனை நம்பினான். He believed that God will make him through. அந்த வாழ்க்கையிலே கடந்து போக தேவன் பலன் கொடுப்பார் என்று விசுவாசித்தான். Did Abraham was put in shame? ஆபிரகாம் வெட்கப்பட்டு போனானா? I tell you, dear friend, anybody who walks and takes a life of faith will never be put to shame. விசுவாச வாழ்க்கையில் தங்களை உட்படுத்திக் கொள்கிற ஒருவரும் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. Our God has been so faithful to Abraham. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எவ்விதமாக தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். In a strange land in Canaan, he was brought up there. He was taken to that land. ஒரு பிரஜாதியான கானான் தேசத்தில் அழைத்து செல்லப்பட்டான். Even he didn't have a single square feet of land in that place. அந்த தேசத்தில் ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு இல்லை. But God gave him the whole land to him. தேவன் அந்த முழு தேசத்தையுமே அவனுக்கு கொடுத்தார். The Lord gave a great generation of kings and great people through him could come. ஒரு பெரிய சந்ததியை தேவன் கொடுத்தார். அவனிலிருந்து ராஜாக்கள் புறப்பட்டார்கள். ஒரு பெரிய தேசமே புறப்பட்டது. Dear people, that is the life of faith. அதுவே விசுவாச வாழ்க்கை.
Yes, yielding our lives to God. தேவனிடத்தில் மட்டுமாக அர்ப்பணித்து வருகிற காரியம். Believing Him that God will take him through. தேவன் தன்னை வழிநடத்த போதுமானவராக இருக்கின்ற விசுவாசித்து at every step, ஒவ்வொரு அடியிலும், even when trials comes, பிரச்சனைகள் வந்தாலும் கூட, they will believe in God. தேவனை சார்ந்து கொள்ளுகிறான். He believes God, oh Lord, you should help me. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். It is true, Abraham met many challenges of faith. ஆபிரகாம் அநேக விசுவாச சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. But still, in spite of that, ஆனால் கூட அதன் மத்தியில், even sometimes he failed, even சில சமயங்களில் அவன் தோற்றும் கூட போனான். But God brought him out victoriously. அவனை தேவன் தாமே உன்னதமான நிலைக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்துகிறதை பார்க்கிறோம். I tell you, dear people, if you commit yourself to God utterly, முழுக்க தேவனிடத்தில் உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, God will never put you shame. உன்னை ஒரு காலம் தேவன் வெட்கப்பட்டு விட போகவே விடமாட்டார். So Abraham obeyed. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். We see how many people in the Bible who obeyed God. தேவனுக்கு கீழ்ப்படிந்த எத்தனை மக்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். How many people obeyed God when they are called missionaries? பணி செய்யும்படியான மிஷனரிகளாக அழைக்கப்பட்ட பொழுது தேவன் எவ்விதமாய் தேவனுக்கு அவர்கள் எவ்விதமாய் கீழ்ப்படிந்தார்கள். When Ziegenbach, the German man, Ziegenbach என்ற அந்த ஜெர்மனிய வாலிபன், when God called him to serve in India, இந்தியாவுக்கு வந்து உழைக்கும்படியாக அழைக்கப்பட்ட பொழுது, he obeyed God. தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். He came to Trankabar, தரங்கம்பாடிக்கு வந்தான். He learned this language, Tamil, very hard language. அதை கற்றுக்கொள்ள கடினமான மொழியான கற்று, he translated the Bible into Tamil. இந்த தமிழ் மொழியில இந்த வேதத்தை மொழிபெயர்த்து கொடுத்தார். Dear people, it has got such an effort. The Bible that we carries has got stories of great sacrifice. நாம் சுமக்கும்படியான இந்த வேதம் மிகப்பெரிய தியாகங்களை கொண்டதாக இருக்கிறது. When William Carey was called, when he was in England, இங்கிலாந்து தேசத்தில் வில்லியம் கேரி இருந்த பொழுது, God called him to be a missionary to India. இந்தியாவுக்கு உழைக்கும்படியாக அழைக்கப்பட்ட பொழுது, he obeyed, கீழ்ப்படிந்தார். His wife was not really sound in mind. அவருடைய மனைவி செறிந்த புத்தியோடு கூட இருக்கிற ஒரு நிலையில் அல்ல. But in spite of that, he obeyed. அவர் அவிதமாக கீழ்ப்படிந்தார். He came to India. இந்தியாவுக்கு வந்தார். ஆர்டினரி காப்லர், ஒரு சாதாரணமான செருப்பு தைக்கிற, ஒரு பழைய செருப்பு தைக்கிற மனிதன். Oh, he came to India. He is the one who established the first university in India. முதலாவது பல்கலைக்கழகத்தை நிறுவினவர் இந்தியாவில் வில்லியம் கேரி. The first one who brought the newspaper in India. செய்தித்தாளை முதலாவது கொண்டு வந்தவர். So many things he did. எவ்வளோ காரியங்களை செய்தார். When we people, we were in ignorance and darkness, இருளிலும் அங்கு அறியாமையிலும் இருந்த பொழுது, God opened the eyes of many people. அநேகருடைய கண்களை திறந்தார். David Livingstone, when God called him to Africa, ஆப்பிரிக்கா தேசத்துக்கு டேவிட் லிவிங்ஸ்டனை அழைத்த பொழுது, he obeyed God. தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். What a great mighty work God established in that land. தேவன் அவிதமாக அழைத்த பொழுது எவ்விதமாக மிக உன்னதமான காரியத்தை தேவன் தாமே செய்தார். Oh dear people, we have seen the mighty valiant men of faith. விசுவாசத்தினால தங்களுடைய வாழ்க்கையில தங்களை வெளிப்படுத்தின அநேக மக்களை குறித்து பார்க்கிறோம். So that is the way of life. அதுவே வாழ்க்கை முறை. Not just believing Jesus for some difficulties to be removed. ஏதோ சில பிரச்சனைகளை தீர்க்கும்படியான சில காரியங்கள் மாத்திரமல்ல. But the whole life was committed. முழு வாழ்க்கையுமே அவிதமாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம்.
So I would like to come to the third point. மூன்றாவது பகுதிக்கு நான் வரும்படியாக விரும்புகிறேன். What is the life of unfaith? விசுவாச வாழ்க்கை குறித்து பார்த்தோம். கொஞ்சம் வைங்க. விசுவாச வாழ்க்கை குறித்து நாம் பார்த்தோம். Many people live the life of faith victoriously and God proved himself. அநேக மக்கள் வெற்றிகரமாக வாழ்ந்து தேவன் நிரூபிக்கப்பட்டவராக இருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். But what is the life of unfaith? I would like to contradict the picture of life of faith. இந்த விசுவாச வாழ்க்கைக்கு புறம்பான அவிசுவாச வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும் நான் காண்பிக்க விரும்புகிறேன். Dear people, today in this world many people live a life of unfaith. I am very sad to say, இந்த நாட்களில் அநேக மக்கள் அவிசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They, because of the life of unfaith, they live in fear. அவிசுவாச வாழ்க்கை வாழுகிறதுனால அவளுக்குள்ளாக பயம் இருக்கிறது. No certainty about future. எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இல்லை. At every step, fear brings despair in their life. அப்படியே வாழ்க்கையில பயம், ஏமாற்றத்தையும் சோர்வையும் கொண்டு வருகிறது. There is no joy in God. தேவனுக்குள்ளாக சந்தோஷம் இல்லை. There is no happiness in their lives. அப்படியே வாழ்க்கையில உண்மையான சமாதானம் இல்லை. Dear people, I tell you, when God calls a person for the life of faith, இந்த விசுவாச வாழ்க்கைக்கு தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது, we are going to see what he does. அவர் என்ன செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படியாக இருக்கிறேன். But before that life, living a life of unfaith is a life of misery. ஒரு விசுவாசம் இல்லாத வாழ்க்கை வாழுகிறது ஒரு துயரகரமான வாழ்க்கை. Take the people of the days of Noah. நோவாவின் காலத்தில் அந்த வாழ்ந்த அந்த மக்களை பாருங்க. Oh dear people, when Noah was going and preaching the gospel, சுவிசேஷத்தை எடுத்து நோவா அந்த ஜனங்களுக்குள்ளாக பிரசங்கித்த பொழுது, they could not believe God's word. தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியவில்லை. Because it was an unusual representation. என்ன அந்த மாதிரி நடந்ததே இல்லை. They have never heard that the world was destroyed by the flood. வெள்ளத்தினால உலகமானது அழிக்கப்பட்டதாக அவர்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. They never believed that a building an ark will save them from such destruction. அவிதமான அழிவிலிருந்து ஒரு பேழை உண்டு பண்ணது அவர்களை பாதுகாக்கும் என்று அவர்களால் நம்ப முடியல. They flatly refused to obey. கீழ்ப்படிவதற்கு அவர் முற்றுமாக மறுத்து விட்டார்கள். Oh, it's unreasonable. அதை நம்ப முடியாது. How can we believe that God will destroy this world with flood? வெள்ளத்தினால இந்த உலகத்தை தேவன் எப்படி அழிக்க போகிறார் என்பதை நம்ப முடியும்? Oh dear people, even I tell you, if the Lord Jesus Christ has not quickened you in your heart, உன்னுடைய இருதயத்தில் தேவன் உன்னை உயிர்ப்பித்தால் அன்றி, you can't believe the Bible. இந்த வேதத்தை உன்னால் நம்ப முடியாது. You can't believe the things which the Bible says. வேதம் சொல்லுகிறதை உன்னால் நம்ப முடியாது. The people of Noah, நோவாவின் ஜனங்கள், they could not believe. வேதம் சொல்லுகிறது வெள்ளம் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். Until the flood has taken up, they could not believe. அவளால் நம்ப முடியல. I tell you dear people, this is the same thing even today. இன்றைக்கும் அதுதான். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், oh it's all, I could not believe it fully. இந்த முழுக்க நான் நம்ப முடியலையே. How could I accept it? அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? From next week onwards, அடுத்த வாரத்திலிருந்து I would like to tell you a small portion of 16, 18 and Confession of Faith lesson.
1689வது அறிக்கை இந்த சிறு சிறு பகுதியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ப்ளீஸ் ப்ரே ஃபார் த பைபிள் கோர்ஸ் which we are going to start in April. ஏப்ரல் மாதத்தில் நாம் ஆரம்பிக்கும்படியான பைபிள் கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். I would like you and encourage you, many of you could join that. It's an online course, simple. அநேகர் நீங்கள் இதில் சேர்ந்து படிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். It's being done both in English and Tamil. ஆங்கிலத்திலும் தமிழிலும் அது சொல்லப்படுகிறது. Because it gives a complete picture of the Bible. இந்த வேதத்தினுடைய முழு சாராம்சத்தை அது கொடுக்கிறது. So it makes you have a real understanding of the Bible when you take up this course. இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கும்பொழுது only 30 lessons, 30 பாடங்கள் தான். You could understand the whole Bible's teachings. முழு வேதத்தினுடைய அந்த போதனை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். When you know the Bible properly, இந்த வேதத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது, you will have the spiritual understanding to assess anything and everything which you pass through in your life. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கிற எதுவும் எப்படி இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளுகிற ஒரு விளங்குதலை பெற்றுக்கொள்வீர்கள். It is the spiritual knowledge of God. அது தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய விளங்குதல். Why many godly people could live victoriously even in spite of difficult situations. ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகள் கடினமான சூழ்நிலையிலும் கூட வெற்றியோடு கடந்து போகிறார்கள்? It is because they could understand what the Lord teaches through this Bible to them. இந்த வேதத்தில் ஆண்டவர் தங்களுக்கு போதித்திருக்கிற காரியங்கள் என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. Many of you, dear people, because you don't know the faith that Bible speaks, இந்த வேதம் சொல்லுகிற இந்த விசுவாசத்தை நீங்கள் அறியாததுனால, probably you read the Bible here and there, இங்கே அங்கே பைபிளை வாசிக்கிறீங்க, but you don't have a clear picture of what it is. இது என்னங்கிறத தெளிவாக உங்களுக்கு தெரியல. So you are discouraged. அவை நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள். என்ன கொஞ்சம் கூட வாங்க. You are discouraged. நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள், தளர்ந்து போகிறீர்கள், சலித்து போகிறீர்கள். So I would like to encourage you to take up this course. இதை நீங்கள் படிங்க. It's an online course. It's a very wonderful one. தமிழில் இந்த கோர்ஸ் இல்லாததை நம்ம பல காலம் உழைத்து இதை செய்திருக்கிறோம். We labor for that. And in English also, ஆங்கிலத்தில். Dear people, why I preach with so definite conviction? When I preach, நான் பிரசங்கம் பண்ணும்போது தெளிவான உணர்வோடு கூட தான் நான் இதை பிரசங்கிக்கிறேன். Why? ஏன்? Because I could understand what the Bible teaches. இந்த வேதனை சொல்லி இருக்கிறது என்பதை குறித்து நான் விளங்கிக் கொள்ளுகிறேன். So it's a basic understanding of God's word. தேவனுடைய வார்த்தையின் தெளிவான ஒரு அடிப்படை அறிந்து கொள்ளுதல் தேவை. Oh dear people, how important it is. எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். So the men of faith, they could stand even when they face challenges. சவால்களை சந்திக்கும் பொழுது விசுவாசத்தின் மக்கள் நின்றார்கள். They proved God. தேவனை நிச்சயமாக நிரூபித்தார்கள். Take the people of Israel. இஸ்ரேல் மக்களை யோசிச்சு பாருங்களேன். God brought them from bondage of 430 years. 430 வருஷம் அடிமைகளாக இருந்தவங்களை யோசனை பண்ணி பாருங்கள். 100 வருஷம்னாவே நமக்கு பெருசு. ஈவன் 100 years is so big. 430 வருஷம் அடிமைகளாக இருந்த அவங்கள ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக வெளியே கொண்டு வந்தார். God brought them out. Yes, God brought them out victoriously. வெற்றிகரமாக தேவன் அவர்களை கொண்டு வந்தார். Not only that, அது மாத்திரமல்ல, they passed through the Red Sea. சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள்.
The same Egyptians tried to pass, but they were all drowned. அதே எகிப்தியர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து போகும்படியாக பிரயாசப்பட்டார்கள். To catch hold of these people of Israel, இஸ்ரேல் மக்களை பிடிக்கும்படியாக. The people of Israel, they came out as though they walked in the dry ground. வெட்டாந்தல் நடந்தது போல அவங்க நடந்து வெளியே வந்துட்டாங்க. But the people of Egypt, எகிப்தின் மக்கள், when they tried to catch up these people of Israel, இஸ்ரவேல் மக்களை பிடிக்கும்படியாக வந்த அவங்க முழுகி போனாங்க. They were all drowned. The water came again and they were all drowned. Even today, இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. In the Red Sea, சிவந்த சமுத்திரத்தில், the wheels of the chariots, அந்த முழுகி போன அந்த ரதத்தினுடைய அந்த வீல்கள் எல்லாம், சக்கரங்கள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். The iron wheel chairs, இரும்பு சக்கரங்கள். How it happened? எப்படி நடந்தது? Because God was there. தேவன் அங்கே இருந்தார். But what happened? என்ன நடந்தது? Oh, the people of Israel, they didn't believe God. They didn't like to have a life of faith. அந்த விசுவாச வாழ்க்கையை அவங்க விரும்பலை. They want deliverance when they are in difficulties. கஷ்டத்தில் இருந்தப்போ விடுதலை வேணும், அதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க. They wanted deliverance when they were on trials, difficulties. போராட்டம், பிரச்சனை நேரத்தில் விடுதலை வேணும், அவ்வளவுதான் அவங்க பக்தி எல்லாம். These are all their faith. I tell you, many of you are living in that type of life. அவ்விதமாக அநேக மக்கள், உங்களில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You want God's deliverance when God wants, when there is difficulty, பிரச்சனை இருக்கும் பொழுது விடுதலையை மாத்திர விரும்புகிறீர்கள். But when you know the Bible, வேதத்தை அறிஞ்சிருக்கும் பொழுது, you will understand that God is sovereign. தேவன் சர்வேகாதிபத்தியம் உள்ளவர். இந்த காரியம் கூட அவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு வரல. Even this difficulty is not allowed in my life without his permission. There is a purpose behind this. இதில் ஒரு நோக்கம் இருக்கு. There you wait patiently. பொறுமையாக நீ காத்திருக்கிற. God shapes your character. உன்னுடைய குணங்கள் ஆண்டவர் உருவாக்குகிறார். A life of patience, ஒரு பொறுமையின் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். How quickly we are upset. எவ்வளோ சீக்கிரம் நம்ம அப்படியே தலையில மாறிடுறோம். How quickly we get angry. எவ்வளோ சீக்கிரம் அப்படியே கோபப்பட்டு விடுகிறோம். We could not rest in God. தேவனில் நாம் அந்த இடத்துல அமைதியாக இருக்க முடிவதில்லை. We could not have control over our own nature. நம்முடைய சுபாவத்தின் மேல ஒரு கட்டுப்பாட்டு வைக்க விரும்புவதில்லை. Dear people, when you live a life of faith, only ஒரு விசுவாச வாழ்க்கை வாழும் பொழுது மாத்திரம்தான் உன் வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். God wants to teach that life of patience. Suppose a small child, ஒரு சின்ன குழந்தை இருக்கு. When the father takes the child walking, நடக்கும்படியாக கற்றுக் கொடுக்கும் பொழுது, sometimes the child may fall. சில சமயத்தில் குழந்தை விழுந்து போகுது. But the father takes it again back and make it to stand and tries to train to walk. அந்த தகப்பன் என்ன பண்றார்? மறுபடியும் நிறுத்தி அதை நடக்கும்படியான பழக்கி வைக்கிறார். God wants to train us in patience. பொறுமையில் நம்மளை பயிற்றுவிக்க விரும்புகிறார். Otherwise patience won't come directly. It won't be poured in our hearts. There are some virtues in the Bible. சில குணங்களை ஆண்டவர் வானத்தில் நம்முடைய இருதயத்தில் ஊற்ற மாட்டார். God trains them up. தேவன் நம்மளை உருவாக்குகிறார். When you will understand this, அதை எப்படி விளங்கிக்கொள்ள? When you know that God's word speaks that God wants to train me. தேவன் என்னை விதமாக என்னுடைய வாழ்க்கையில் பயிற்றுவிக்கிறார். There was a lady who used to get very angry in her life. ஒரு வாழ்க்கையில் அதிக கோபப்படுகிற ஒரு பெண் இருந்தாள். Her husband said,
Every time when she asked him to come to the church, ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும்படியாக தன் கணவனை இந்த மனைவி அழைத்த பொழுது, he said, you go to church but your life is not changed. நீ ஆலயத்துக்கு போகிற ஆனால் வாழ்க்கை மாற்றப்படலையே. What is the use of me to come there? நாங்கள் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டார். This lady was not really able to answer. அவளால் பதில் சொல்லவே முடியலைங்க. But God's Spirit spoke to her. அவள் இருதயத்தில் ஆண்டவர் பேசினார். It is you first to be changed. இது நீ மாற்றப்படணும். You must be changed first. So the next time when there was a beautiful vase on the steps of the stair which was kept, அடுத்த முறை அந்த படிக்கட்டில் ஒரு அழகான ஒரு கூஜா, பூக்களின் கூஜா வைக்கப்பட்டிருந்த பொழுது, all of a sudden when they were coming down, both husband and wife, கணவனும் மனைவி கீழே வந்த பொழுது, the husband's hand touched it and fell down and broke it and was broken. அந்த பூத்தொட்டி கீழே விழுந்து அப்படியே உடைஞ்சிருச்சு. Almost it was broken in pieces. அப்படியே அந்த தொட்டியானது அப்படியே தூள் தூளாக போயிடுச்சுங்க. Because it was a very costly, I think it was made of China clay, something very costly material. ரொம்ப விலையுறந்த பொருள்னால செய்யப்பட்ட ஒன்று. Immediately it fell down and broke. அதை கீழே விழுந்து உடைந்த உடனே he was really afraid, பயந்தார். ஏன்னா definitely his wife will scream. That was his expectation. உடனே மனைவி கத்துவாங்கிறத பற்றி அவர் உடனே எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார். Dear people, that lady spoke to him. அந்த பெண்ணானவள் பேசினா, never mind my honey, it's not your fault, it's just unexpectedly fell and broken. Never mind, we will get another one. அந்த மனைவி, அன்பான கணவனே, பரவாயில்ல, நீங்கள் வேணும்னு செய்யலை, உங்கள் தவறி போய் விழுந்துருச்சு, இன்னொன்று வாங்கி கொள்ளலாம். I tell you, dear people, that husband went to the church next week and God converted both of them. அடுத்த வாரம் அந்த கணவன் ஆலயத்துக்கு போய் 2 பேரும் அழகாக ரட்சிக்கப்பட்டார்கள். It's a wonderful thing, is it not? இது ஒரு அற்புதமான காரியம் இல்லைங்களா? When always screaming and many other things in the house was there, no peace in the home. எப்போ பார்த்தாலும் கத்துறதும் அது இது இருக்கும் பொழுது வீட்டில் சமாதானம் இல்லை. Now when God changed, தேவன் மாற்றப்பட்ட பொழுது, when hearts were changed, இருதயங்கள் மாற்றப்பட்ட பொழுது, when there was patience, virtues like patience, அருமையான தெய்வீக குணங்கள், பொறுமை போன்றவைகள் வந்த பொழுது, Christ was there, கிறிஸ்து இருந்தார். So people of unfaith, அவிசுவாசம் உள்ள மக்கள், oh, they were not pleasing to God. தேவனுக்கு அவர்கள் பிரியமுள்ளவர்களாக இருக்க முடியாது. 4th verse, 4th topic, 4வது காரியம். I would like to be close very quick. சீக்கிரமாக நான் போக விரும்புகிறேன். How God works in a heart who is not willing to follow a life of unfaith, willing to follow a life of faith. ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ விரும்பாதவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி அந்த மாற்றத்தை கொண்டு வருகிறார்? Philippians 2nd chapter 13th verse. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனம். Philippians 2nd chapter 13th verse. For it is God which worketh in you both to will and to do his good pleasure. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். நான் சொன்னேன், ஜீசஸ் தி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். விசுவாசத்தை துவக்கிறவரும் அவரே, முடிக்கிறவரும் அவரே. It is God who gives that desire.
ஃபார் காட்லி நேச்சர், அந்த தெய்வீக குணத்துக்கு விரும்புகிற அந்த விருப்பத்தையும், ஈவன் தி ஆக்ஷன், இட் இஸ் ஜீசஸ் ஹூ டஸ் இன் த லைஃப். இயேசுவே அதை செய்கிறார். நீ அது வாழ்க்கையில் விரும்புகிறதை போல செய்கிறதை போல ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் செய்ய. God does it so miraculously, as though you want and you desire and you work. What a wonderful life it is. என்ன ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை இல்லைங்களா? That is the work of God in your heart. அதுதான் தேவன் செய்யும்படியான ஒரு இருதயத்தில் ஏற்படுத்துகிற மாற்றம். A new heart, ஒரு புதிய இருதயம். A new nature, ஒரு புதிய சுபாவம். ஆகவே தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். When one is in Christ, he is a new creation. I tell you dear people, it's absolutely a new creation. ஒரு அழகான ஒரு புதிய சிருஷ்டிப்பு. When Naaman came to Elisha, he was full of leprosy and sores. நாகமான் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்தில் வந்த பொழுது குஷ்டரோகத்தினால புண்கள், நாற்றம் எடுக்கிற புண்களினால் இருந்தான். பட் எலிசா said, go and dip in Jordan. யோர்தான் நதியில் போய் முழுகுப்பா. அப்படின்னா என்ன? you humble and commit. நீ உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. Yes, he obeyed. When the servant of God told him, அந்த வேலைக்காரன் சொன்ன பொழுது கீழ்ப்படிந்தான். He dipped once, ஒரு முறை முழுகினா, no change. Second, 3, 4, 5, oh, no change. 6, no change. 7, he came out beautifully with a skin like a small child. ஒரு சின்ன குழந்தையில இருந்த தோலை போல மாறிட்டு. I tell you dear people, a life of faith is a wonderful life. ஒரு விசுவாச வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. A life of joy and peace, ஒரு சந்தோஷமுள்ள வாழ்க்கை, சமாதானமுள்ள வாழ்க்கை. You commit to God. தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. உன்னால முடியலையா? Is it not impossible for you? Commit it to him. அந்த விருப்பத்தையும் செய்கை உண்டாக்கு. ஆண்டவரே, you give me the desire and work in me. அந்த விருப்பத்தை செய்கையில் உண்டாக்கும். அது மாத்திரமல்ல, அடுத்தது பாருங்க, அந்த 8வது வசனத்தில் அவர் சொல்றாரு, எபேசியர் 1:8, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். இட் இஸ் மல்டிப்ளைட். பாருங்க, இந்த விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாள் செய்கிறவர் அல்ல. இட் இஸ் நாட் எ ஒர்க் ஆஃப் அ டே. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும், எவ்ரி டைம், ஒவ்வொரு நேரத்திலும் he multiplies it, அதை பெருக பண்ணுகிறார். What a wonderful life it is. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. That is why real child of God, ஆகவே தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், they live joyfully even in trials. பிரச்சனை மத்தியில் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. பவுல் சொன்னார், நான் விசுவாசிக்கிறவர் என்னார்னு எனக்கு தெரியும்ப்பா. I know whom I believe. Do you know whom you believe? நீ விசுவாசிக்கிற என்னார்னு உனக்கு தெரியுமா? Do you have a living relationship with him? அவரோடு கூட உண்மையான ஒரு தொடர்பு உனக்குள்ளாக இருக்கிறதா? கடைசியாக 5வதாக, for that what Jesus did. இப்படி ஒரு மாற்றத்தை ஒரு மனுஷனில் கொண்டு வரதுக்கு இயேசு தெரிஞ்சிட்டாரு. Jesus has chosen. அவர் என்ன செய்திருக்கிறார்? எபேசியர் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. Ephesians 1st chapter. I would like to close with this topic. இந்த தலைப்பின் கீழாக நான் முடிக்க விரும்புகிறேன். அவர் அவிதமாக நம்முடைய வாழ்க்கையில் அவிதமாக இந்த 7வது 8வது வசனம், கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அந்த மீட்பை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். He brings the redeeming us. நம்மளை மீட்கிறார். நம்முடைய பழைய மனுஷன் வந்து மீட்கிறார். He redeems us from the old man, from the old nature. பழைய சுபாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். Because he took that nature
and the consequence of it all on him. அந்த சுபாவத்தையும் அந்த சுபாவத்தினால் இந்த உலகத்தில் நம்ம பண்ணின பல பாவத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார். நம்ம ஒரு சுபாவம் எத்தனை பாவத்தை உண்டாக்குது இல்லைங்களா? ஒன்லி ஒன் நேச்சர், ஒன் ஆங்கிரி மேன், ஒரு கோப மனுஷன், ஒன் ஆங்கிரி உமன், ஒரு கோபமான ஸ்திரீ. Go and see the people in the jail. சிறையில் இருக்கிற மக்களை போய் பாருங்க. They are emotionally, when they were emotionally upset, உணர்வுபூர்வமாக மாற்றப்படும் பொழுது, how many murders, எவ்வளோ கொலைபாதகங்கள். Oh dear people, not only our nature destroys us, நம்முடைய சுபாவம் நம்மளை அழிக்கிறது மாத்திரமல்ல, it brings its bitter fruits, அதனுடைய கசப்பான கனிகளை கொண்டு வருகிறது. But Jesus came into the world. இந்த உலகத்தில் வந்து அவர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவத்தை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டார். There is a great exchange, ஒரு பெரிய மாற்றம். He took all the sins upon him. அவர் அந்த எல்லா பாவங்களையும், he took all the sinful nature of his son upon him. அவர் எடுத்துக்கொண்டார். பாவமறியாதவர் நமக்காக பாவமானார். He gives us a new nature, ஒரு புதிய சுபாவத்தை, a new desire, புதிய வாஞ்சை, a new way of life, ஒரு புதிய வாழ்க்கை முறையை. What a great exchange, என்ன ஒரு பெரிய மாறுதல். That is salvation, அதுதாங்க ரட்சிப்பு. That is salvation, அதுதான் சொன்னார். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. It's a tremendous work. அம்மையாலே, ஆனால் இந்த அன்பை நம்ம புறக்கணிச்சிட்டோம்னா, if we reject this life, love, what hope is there? நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? ஆண்டவர் அதை எச்சரிக்கிறார். ரோமன்ஸ் 1st chapter, ரோமர் 1வது அதிகாரத்தில் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். He gives us a warning. என்ன வார்னிங் கொடுக்கிறார்? ரோமன்ஸ் 1:21-22, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலானே வீணரானார்கள். They knew God. எவ்வளோ சத்தியத்தை நீங்கள் கேட்குறீங்களே, ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை கொடுக்காம இல்லை, உங்களுக்கு தெரியும். ஆனால் வேதம் சொல்லுது, அவர்கள் சிந்தனைகளினாலே வீணராக போயிட்டாங்க. In their imaginations, அவங்க வீண் போயிட்டாங்க. They became vain. உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைஞ்சிருச்சாங்களாம். The heart was darkened. ஒரு புதிய இருதயம் வர வேண்டிய இடத்துல, the place where a new heart should come, the old heart is more darkened. இன்னும் இருள் அடைஞ்சு போச்சு. அது மாத்திரம் ஏன், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தலை, ஸ்தோத்திரியலை. 22 சொல்கிறாரு, professing themselves to be wise, they became fools. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியமாக போயிட்டாங்களாம். அம்மையாலே, இந்த உலகத்தில் ஒரு கோபக்காரனும் ஒரு பைத்தியக்காரனும் ரொம்ப வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. Don't think there is a lot of difference between an angry man and a mad man. ரெண்டு பேரும் அவங்க அந்த ஸ்டெபிலிட்டியை இழந்து போயிடுறாங்க. They lose their stability. They talk all nonsense. தேவையில்லாத காரியங்களை பேசுகிறாங்க. There is always friction in the family. குடும்பத்தில் பிரச்சனை. No patience, பொறுமை இல்லை. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐ எம் ரைட், நான் சரி. 28 என்ன சொல்கிறாரு, 20th verse, அவர்கள் பாருங்கள், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே அவங்கள விட்டுட்டாருங்க, ஒப்பு கொடுத்தாராம்.
எதுக்காக ஒப்பு கொடு? தகாதவைகளை செய்யும்படிக்கு, பேசும்படிக்கு. They were given over to a reprobate mind. அவங்க அந்த கேடான சிந்தையின்படியே நடக்கும்படியே ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விடுகிறார். அருமையானே, இந்த அன்பை நீ எவ்வளோ காலம் புறக்கணித்து வாழ்கிற? வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே. எவ்வளோ காலம் சத்தியத்தை கேட்குற, ஆனால் ஏன் உன்னை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிற? Why you are not committed? இந்த வேதம் சொல்லுது, தங்களை ஞானிகள் என்று எண்ணி பைத்தியகாரராகிறாங்களாம். நீ உன்னை ஞானின்னு எண்ணி பைத்தியகாரராகாத, ஏன் ஆகிறன்னு கேட்குற? அவனிடத்தில் ஒப்புக்கொடு. எப்படி ஆண்டவருடைய சத்தியத்தை கீழ்ப்படியாத மக்களுடைய நிலையை பார்க்கும்போது ஆண்டவருடைய இருதயம் எப்படின்னு பாருங்க. லூக்கா 19 அதிகாரத்தை பாருங்க. லூக்கா 19, லூக்கா 19:41, லூக்கா 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. உன் சமாதானத்துக்கு அடுத்த காரியத்தை தெரியாதபடிக்கு நீ ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு கேட்குறார். ஆண்டவர் சொல்கிறார். இன்னுமாக மத்தேயு 23 சொல்கிறாரு, 37வது வசனத்தில், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை, கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்த உங்களுக்கு மனசு இல்லையே. ஐயோ, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் கூட்டி சேர்க்கும்படியாக எவ்வளோ மனசில் இருந்தேன். கோழி பாருங்க, பருந்து வரும்போது அந்த குஞ்சுகள் அப்படியே காத்துப்படும். ஆனால் உங்களுக்கு மனசு இல்லாமல் போச்சே. அம்மான்லே ஆண்டவர் கண்ணீர் விட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி சொல்லிட்டு சொன்னார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். Behold, your house is left unto you desolate. ஐயோ அருமையானே, இந்த ஜனங்களுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். இந்த ஜனங்களுடைய நிலை பாழாய் போய்விட்டதே. சொல்ல நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அருமையானே, ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் 33:11 ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல் 33:11 ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பினார். போய் அந்த ஜனங்களிடத்தில் சொல்லப்பா, நான் உங்களுடைய மரணத்தை விரும்பலை, உங்களுடைய ஆத்ம மரணத்தை நான் விரும்பலை, நீங்கள் ஆத்மாவில் மரித்து போனவர்களாய் நரகத்துக்கு போகிறத நான் விரும்பலை. போய் சொல்லு, துன்மார்க்கன் தன் வழி விட்டு திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன். உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள் சொன்னார். டர்ன் அண்ட் டர்னி, டர்னி 2 முறை சொல்கிறார். நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஓ ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல், அம்மையால் இந்த காலையில் கர்த்தனோடு கூட பேசலையா? இந்த காலையில் உன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கா? உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிறாருங்கிற நிச்சயத்தோடு நீ வாழ்கிறியா? ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. இந்த காலையில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த காலையில் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் என் சுபாவமே என்னை ஒரு சாட்சியற்ற நிலையில் கொண்டு போகுது. எவ்வளவாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. என்னை மன்னியும் ஆண்டவரே. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை ஆண்டவரே என்னை மாற்றினீர்.
அந்த பெண்ணானவள் அந்த ஜாடி விழுந்த பொழுது அவளுடைய சுபாவம் மாற்றப்பட்டதுனால தன்னுடைய கணவனை கூட அவள் ஆதாயப்படுத்திட்டா. ஆனால் என் குடும்பத்தில் என்னால், என் சுபாவத்தினால், என் தன்மையினால் என் கணவன் ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு நான் தடையாக இருக்கிறேன். என் மனைவி ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு நான் தடையாக இருக்கிறேன். என் பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு நான் தடையாக இருக்கிறேன். என்னை மன்னின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் சொன்னீங்கன்னா ஒரு புதிய இருதயத்தையும் ஒரு புதிய சுபாவத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காகவே துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு புதிய இருதயத்தை, ஒரு புதிய சுபாவத்தை கொடுக்கிறார் ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ பேருக்கு இன்னும் தடையாகவே இருக்கிறோம். எங்கள் சுபாவம் எங்கள் குடும்பத்திலேயே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இந்த பொறுமை இல்லை, அந்த நிதானம் இல்லை. சட்டுன்னு எவ்வளோ சீக்கிரம் பிசாசு என்னை வீழ்த்துகிறான். என் சொந்த சுபாவத்தையே அவன் அதற்கு உபயோகப்படுத்துகிறான். கல்வாரி என்ற வருகிறோம், சிந்தின அந்த ரத்தம், சவுக்கினால் அடிக்கப்பட்டீரே, பட்ட பாடுகளெல்லாம் எண்ணி எண்ணி என் பாவத்துக்காக மனம் திரும்புகிற தன்மையை தாரும். இயேசுவே, அந்த சிலுவை எனக்கு முன்பாக எப்பொழுது இருக்கட்டும். உம்முடைய பாடுகள் மறைந்து போக வேண்டாம். இதுக்கு நான் தான் காரணம், என்னுடைய பாவம்தான் காரணம். என்னை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால கழுவும். இயேசுவே, எங்கள் பாவங்களை உம்முடைய ரத்தத்தினால கழுவி ஒரு புதிய இருதயத்தை, புதிய சுபாவத்தை, புதிய வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.